ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்ய போகிறது எறா வச்சு புட்டும் எறா உருளைக்கிழங்கு போட்டு குழம்பும். அதுக்கு எறாவை க்ளீன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பார்ட்டாக க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் எறா புட்டு செஞ்சால் நம்ம எப்படி சொரா புட்டு செய்கிறோம் அதேமாதிரி எறா புட்டு வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சி செய்யலாம். நான் பச்சையாகவே நான் சாப்பரில் பண்ணிட்டு தான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு குழம்பு ஒரு பக்கம் தாளித்து விட்ருவேன், ஏன்னா லேட் ஆகிடும். ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் எப்பவுமே பெரிய பாத்திரம் வச்சு தான் குழம்பு வைப்பேன், ஏன்னா தெரித்து வெளியிலலாம் கொட்டாது. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து ஒரு இப்படியும் அப்படியுமா செய்கிறேன், ஆனால் கலந்து தான் இருக்கும் வீடியோ. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் போட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஒரு 6 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற குழம்புக்கு தக்காளி அவ்வளோ இருந்தால் தான் புளிப்பு இருக்கும். அதனால தான் நல்லா பெரிய சைஸ் தக்காளி 6 தக்காளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு வதக்கிட்டு மீடியம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிடுறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், நல்லா குழஞ்சி தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சது, அது ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கழுவி வச்ச எறா, நான் எறா புட்டும் செய்கிறதுனால பிரிச்சுக்கிறேன். வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது வாசனைலாம் போய் தண்ணி குழம்பு சுண்டி தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். போடும்போது கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 5 பத்தை தேங்காய், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி, அதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சொரா புட்டு எறா புட்டு செய்கிறதுக்கு ஒரு 12 எறாவை நான் சாப்பரில் நல்லா சாப் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதில் வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன் ஃபைனாக, பச்சை மிளகா வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் சாப் பண்ணல. பாருங்கள், இந்த அளவுக்கு ரொம்ப பேஸ்ட் மாதிரி வேண்டாம். மிக்சியில் போட்டால் அப்படியே இது மாதிரி ஆகிடும், மாவு மாதிரி ஆகிடும். இது இஞ்சி பூண்டு சேர்ந்தது, பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயம் சாப்பரில் போட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நம்ம எறா புட்டு ரொம்ப வதக்கணும். இதை அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும், அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும், அந்த அளவுக்கு வதக்கணும். இது ரொம்ப நேரம் ஆச்சுங்க, 1 மணி நேரம் ஆச்சு இதை செய்யறதுக்கு. எனக்கு நல்லா மீடியம் சிம்மில் வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தேன். நான் இந்த பக்கம் கொஞ்சம் எறா கழுவினேன், இந்த பக்கம் குழம்புக்கு தேங்காவை ரெடி பண்ணேன். மஞ்சத்தூளும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் பத்தலை எனக்கு, இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சுருளை எண்ணெய் கசிஞ்சு வரணும், வாசனை நமக்கு தெரியக்கூடாது, போயிடணும். இப்போது நல்ல வாசனை போயிடுச்சு. நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கலரலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எறாவை போட்டுட்டு எறா வெந்த பிறகு முட்டை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை எறாவில் கோட்டாயிட்டு எறா வாசனை வராது உங்களுக்கு எறா புட்டில். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு முட்டையை போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக குக் பண்ண வேணாம், ஒரு 80% குக் பண்ணிவிட்டு அதில் இப்போது நான் சாப் பண்ணி வச்ச எறாவை அதில் போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் நடுவில். எண்ணெய் போதும், எண்ணெய் இருக்குது, நல்லா கசிஞ்சு வருது. நல்லா வதக்கணும் பச்சை வாசம். எறா ஒரு 7 நிமிஷத்தில் குக் ஆகிடும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எறாவை கடைசியாக போட்டனால இது ஃபுல்லாகவுமே எறா டேஸ்ட் வரும் உங்களுக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சொரா புட்டை விட எறா புட்டு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு ஃப்ளேவர், இது ஒரு ஃப்ளேவர். நல்லா எண்ணெய் கசிய
நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்குள்ளே குழம்பு வந்து உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போயிடுச்சு. இதில் மட்டும் நம்ம வந்து எறா ரொம்ப நேரம் தான் குக் பண்ணுறோம், ரப்பர் மாதிரி தான் ஆகிடும். கடைசியாக போட்டால் வாசனை வராது எறா. அதனால் வந்து முதல்ல தான் நம்ம போட்டு குக் பண்ணி ஆகணும். இப்போ அரைச்சி வைத்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மிக்சியை கழுவியை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது இன்னும் கொதித்து கொஞ்சம் எண்ணெய் கசிஞ்சு வரட்டும். அந்த தேங்காய் ஃப்ளேவர் வந்து குழம்புல சேரட்டும். எங்கள் பையனுக்கு இந்த குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு எறாவை எப்படி செஞ்சாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இது நல்ல சுருளாக வந்திருக்கு பாருங்கள். சரியான வாசனை. அந்த இஞ்சி பூண்டும் வெங்காயமும் எறாவும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சும்மா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா காரம் இருக்குது, இருந்தாலும் மிளகு போடும்போது அந்த எப்போவுமே நான்வெஜ் செய்யும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து நல்ல ஒரு அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி தூவி இறக்கிறேன். அதுக்குள்ளே குழம்பும் இது தேங்காய் போட்டதும் நல்லா கொதிச்சிடுச்சு. எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்கள். இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.